ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் வெங்கட் பாலா ஹாட் 263 யூடியூபர் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு படத்தோட விமர்சனம் பார்க்க போகிறோம். அது என்ன படம் பார்த்தீங்கன்னா, படம் பார்த்தீங்கன்னா, படம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். கோட்டுன்றது இதை பார்த்தீங்கன்னா தமிழில் ஆடுன்னுவாங்க. ஆடு புலி ஆட்டம் மாதிரி இதில் விஜய் ஆட்டம் தான் பெருசாக இருக்குது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் பார்த்தீங்கன்னா ஆடு மாதிரி இந்த படம் ஃபுல்லாக மேய்ஞ்சிருக்கார். படம் ஃபுல்லாக சின்ன வயசு விஜய், பெரிய ஆள் விஜய், அப்பா விஜய், இந்த மாதிரி ஃபுல்லாக ஆடு மாதிரி நல்லா மேய்ஞ்சிருக்காரு இந்த படத்தில். ஓகே, ரசிகர்களுக்கு நல்ல ஒரு தீனியாக அவர் கொடுத்துருக்காரு. பயங்கரமாக சின்ன வயசு கேரக்டராக நடிச்சிருக்காரு விஜய். அப்புறம் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே பட்டாளம். என்ன பட்டாளம்? நடிகர்கள் பட்டாளம். பிரபுதேவா நடிச்சிருக்காரு, பிரசாந்த், ஆக்ட்ரஸ் ஸ்னேகா, லைலா, திரிஷா, இது போல் நிறைய நட்சத்திரங்கள் இதில் நடிச்சிருக்காங்க. படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸை வந்து மிஷன் இம்பாசிபிள் மாதிரி இவங்க கண்டுபிடிக்கிற மாதிரியும், கென்யாவில் ஆரம்பித்து படத்தை கடைசியில் ஸ்டேடியத்தில் முடிச்சிருக்காங்க. கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன்ஸ் ஒரு கௌரவ தோற்றமாக வந்து போயிருக்காரு இந்த படத்தில். இந்த மாதிரி இந்த படம் டைரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா பைத்தியன்றதை விட கிரிக்கெட் பைத்தியம்னு நினைக்கிற டைரக்டர். அவங்க டீமே வந்து ஒரு கும்பல் இருக்குது. அந்த சென்னை 28 ஒரு கடைசியில் கிரிக்கெட்டில் போய் முடிச்சிருக்காரு. கென்யாவில் ஆரம்பித்தார், அப்புறம் சென்னைக்கு வந்தார், சென்னையிலேருந்து தாய்லாந்து போனார், தாய்லாந்துலேருந்து மாஸ்கோ போனார், மாஸ்கோவிலேருந்து மறுபடியும் சென்னை ஸ்டேடியத்துக்கே வந்து படம் முடிச்சிட்டாரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா எங்கே ஆரம்பித்து எங்கே முடிகிறதுன்னு அவருக்கு தெரியாமல் முடிச்சிட்டாரு. ஒரு வழியாக படம் முடிச்சிருக்காரு. படம் ஃபைட்டுன்று போகுது. ஃபைட்டுன்னு போகுது. அப்பா பையன் சண்டை, பையன் காணா போயிடறான். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய படத்தோட கதை மாதிரி எனக்கு ஞாபகம் வருது. அதாவது ரஜினி படம் தாய் வீடு பார்த்துருப்பீங்க. தாய் வீட்டில் அப்படி தான் ரஜினியை சின்ன வயசில் தூக்கிட்டு போயிடுவாங்க. தூக்கிட்டு போயிட்டு குழந்தையா இருக்கும்போது தூக்கி போயிட்டு இன்னொருத்தர் வளர்ப்பார், நம்பியார் வளர்த்து அந்த படத்தில். அப்புறமேட்டு வந்து அவங்க குடும்பத்தோடு சேரும் மாதிரி கதை, இதில் சாவற மாதிரி கதை. அவ்வளோதான். இதில் சேர போகிறாரு, இதில் சாவறாங்க. அவ்வளோ பையன் சாவடிச்சிடுறாரு. அது மாதிரி பையனை சாவடிக்கிறது. பையன் கெட்டவனாக இருப்பான். அவனா பையன் என்னென்னா இதில் வந்து நெகட்டிவ் கேரக்டர்ஸில் ஓரளவுக்கு நல்லா நடிச்சிருக்காரு. பையனாக நடிச்சிருக்காரு. கூட பழகின ஹீரோயின்ஸையும் சாவடிக்கிறாரு. கூட இருக்கிற அவங்க அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸுங்களையும் சாவடிக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு டெரரிஸ்ட்டாக பயங்கரமான ஆன்டி ஹீரோ நடித்து பண்ணியிருக்காரு. ஓகே, நிறைய படத்தில் அந்த மாதிரி வந்திருக்கு. இருந்தாலும் வெங்கட் பிரபு விஜய் வச்சு இந்த படம் எடுத்ததுனால இந்த படம் வந்து அவருக்கு ஏற்ற வெற்றி தான் சொல்ல முடியும். அதனால் இந்த படத்தில் ஒன்றும் போர் அடிக்கிற மாதிரி சொல்ல முடியாது. போரும்